வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து பாஸ்தா மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கப் பாஸ்தா எடுத்து நான் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆயில் போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குறைவாக வேக விட்டுறாதீங்க. ஏற்கனவே இந்த பாஸ்தா நான் எப்படி வேக வைக்கிறதுன்ட்டு டொமேட்டோ பாஸ்தாவில் போட்டிருக்கிறேன். அதனால் நான் இதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம வேக வச்சு தண்ணி வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூல் வாட்டர் ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிசு பிசுன்னு இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதுக்கு மஞ்சூரியனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிறத ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு, அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். ஆனால் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன், மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்துட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து மாவு போட்டுக்கலாம். பத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு லேசாக தண்ணி தெளித்து தான் நான் கலந்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்துக்கணும், ரொம்ப தண்ணியாக கொலகொலான்னு இது பண்ணிடாதீங்க. லேசாக தண்ணி தெளித்தா போதும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒத்தையாக அப்படி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன், அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டு எடுத்துக்கிடுங்க. உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஏற்கனவே வெந்ததுனால சீக்கிரம் நம்ம பொரிஞ்சிடும், ரொம்ப முருக விட்டுறாதீங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்தது நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பொரித்து எல்லாத்தையும் எடுத்துடுங்க. ரொம்ப முருகலாக விட்டுறாதீங்க, முறுக்கு மாதிரி ஆயிரும். அது குழந்தைங்களுக்கு வேணால் நீங்கள் ரொம்ப முருகலாக கொஞ்சம் பொரித்து கூட கொடுத்துக்கலாம். நான் அப்படி தான் பொரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். பேத்திக்காக இந்த கலரில் நான் பொரித்து வச்சுருக்கேன். இது நல்லா முறுக்கு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மஞ்சூரியன். அதனால் நீங்கள் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்பல இருந்தால் இந்த மாதிரி முருகலாக வேக வச்சு நம்ம செய்யும்போது கொஞ்சம் இப்படி எடுத்து செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இதுக்கு எண்ணெயே அவ்வளோவா குடிக்காது. இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பதத்தில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ரொம்ப முருகலாக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் அதே எண்ணெய் தான் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு 8 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன பல்லாக இருக்கிறதுனால நான் 8 பல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 4 பல் பெரிய பூண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கும் போது இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சதுரமாக, அதையும் போட்டுக்கலாம்.
இது ரொம்ப ஈஸி. இந்த மஞ்சூரியன் நான் நிறைய வகை மஞ்சூரியன் போட்டிருக்கிறேன், பாருங்கள் நம்ம சேனலில். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பு அதிகமாக வச்சுக்காங்க. வெங்காயமெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் சதுரமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி குடமிளகாயும் நல்லா வதங்கக்கூடாது, எல்லாமே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் தான், காரம் இருக்காது. கூட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம், இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி அதை ஊற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னொரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றிக்கலாம். இப்போ பாஸ்தாவை போட்டுக்கலாம், பொரிச்சு வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் உப்பு பத்தலை, இந்த நேரம் உப்பு பார்த்து போட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுடலாம். நல்லா அந்த பாஸ்தாவிலெல்லாம் இந்த மசாலா பிடிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா அப்படியே வெந்துடுச்சு, மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஒரு 5 நிமிஷமே அப்படியே விட்டுட்டேன். பாஸ்தாவும் கொஞ்சம் சாஃப்டாக ஆயிரும் அப்படியே, ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்படி மசாலாவில் போட்டு அப்படியே வேக வைக்கும்போது சாஃப்டாயிரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. சூடாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட நல்லா வெந்து நல்லா மசாலா பிடிச்சி நல்லா இருக்குது. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே நீங்கள் வேக விடுங்க. அப்போ தான் அந்த பாஸ்தாவில் நல்லா மசாலா பிடிச்சி பாஸ்தாவும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாஸ்தா மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்தா மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நேரம் சாயங்கால நேரமாக நைட்டுக்கோ இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் அழுத்தி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் கொஞ்சம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷமெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு பாஸ்தா நல்லா சாப்பிட்டானதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.